வணக்கம். ஸோ இந்த வாரம் சிம்பிளிஃபிகேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் இந்த லாஸ்ட் மெத்தட் சமன்பாடு தொடர்பானவை இந்த மெத்தட் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் இதுக்கு முன்னாடி இயற்கணித மெத்தட்லேயே இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் பார்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நான் வேறு ஏதாவது ஷார்ட்கட் பாசிபிள் இருக்கா அப்படிங்கிறத நான் கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், சர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்கேஸ் அது பார்க்குறேன், அப்படி இல்லை அப்படின்னா இன்றைக்கி நைட்டு உங்களுக்கு வீடியோஸ் அது ரிலேட்டடான பார்ட் வீடியோங்கிற வந்துடும், ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். இப்போ இந்த சமன்பாடு தொடர்பானவை இந்த டாபிக் பார்க்கலாம். இந்த இது முடிச்சிட்ட பின்னாடியும் நம்ம சிறப்பு தொடர் வீடியோ இருக்குது, அதையும் கொடுத்துருவேன். ஏஜ் சம் இருக்குது, ஸ்பீடு சம்ஸ் இருக்குது, ஆவரேஜ் சம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அடுத்தடுத்தது ஃப்ரீ டைமில் உங்களுக்கு வீடியோஸ் நான் சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ரைட். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் கவனிங்க. இதில் x/y என்பது 4/5ன்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது அவங்க ஒரு ஃபார்மேட் கொடுக்குறாங்க, 4/7 + 2y - x / 2y + x. ஓகேவா? இதோட மதிப்பு காண்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு இந்த வேல்யூவில் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ தெரிஞ்சதுன்னா இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஓகேவா? அந்த வேல்யூ தான் இவங்க இங்கே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? x/y நம்ம ஏற்கனவே ரேஷியோ கான்செப்டில் பார்த்துருக்கோம். ஒரு டிவைடில் அதையும் ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ தான் அந்த 4, ஒய்யோட வேல்யூ தான் அந்த 5. ஓகே? அப்போ எக்ஸோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ 5, ரெண்டு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இதே மாதிரி ஃபார்மெட்லேயே உங்களுக்கு நிறையா இருக்கும். இப்போ 4/7 + 2 டைம்ஸ் ஆஃப் ஒய்யோட வேல்யூ என்ன? 5. அப்போ 2 10 -4 / ஏன்னா எக்ஸோட வேல்யூ 4 தானே. அடுத்து அதே சேம் வேல்யூ தான் ப்ளஸில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மைனஸில் கொடுத்தாங்க, அடுத்து ப்ளஸில் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போது 4/7 ப்ளஸ் இங்கே 6 வரும், இங்கே 14ங்கிறது வரும். ஓகே? ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணலாம்? 14ங்கிறது எல்சிஎம்மாக எடுத்துருவோம். 14 எல்சிஎம்மாக எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே 2 டைம்ஸ் வரும், இங்கே அதே போல் 2 டைம்ஸ் வரும். என்ன வரும்? 8ன்னு வரும். 8 + 6. ஓகே? மேலேயும் 14, கீழேயும் 14. சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 1. ஓகே? ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். அந்த எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், அவங்களே கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டிட் பண்ணி கரெக்டாக சிம்பிளை பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 370வது கொஸ்டின் கவனிங்க. x/2y இதோட வேல்யூ தான் 6/7 கொடுத்துருக்காங்க. த வேல்யூ ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு x - y / x + y + 14/19 இதோட மதிப்பு என்ன அப்படிங்கிற கேட்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம x/yங்கிற மட்டும் நம்ம பார்த்துருந்தோம். அதனால எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது இங்கே x/2yன்னு கொடுத்து 6/7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்க இந்த 2வை ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போகணும். அப்போ டிவைடில் இருக்க அந்த சைடு போகும்போது மல்டிபிளாக மாறுமா? அப்போ x / 6 × 2 12. இங்கே x/y = 12/7. இப்போ நம்மளுக்கு எப்பயும் தெரிஞ்ச அதே ஃபார்மெட்டில் வந்துருச்சா? அப்போ எக்ஸோட வேல்யூ 12, ஒய்யோட வேல்யூ 7. அவ்வளோதான். ஓகே? இப்போ எப்பயும் போல தான் இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதுதான். அப்போ என்ன? x - y 12 - 7 / 12 + 7 + 14/19. ஓகே. இப்போ இங்கே சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 12ல் 7 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 5 / இங்கே 19. ஓகேங்களா? அப்போ 14/19. கீழே இருக்க வேல்யூ சமமாக இருந்துச்சு அப்படின்னா மேலே இருக்கிறத ஆட் பண்ணிட வேண்டியதான். அப்போது 19 / 19 சிம்பிளை பண்ணோம்னா 1. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அப்போது சின்ன ஒரு சேஞ்சஸ் மட்டும்தான். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அது என்ன சேஞ்சஸ் பண்ணணும்? ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 376வது கொஸ்டின் கவனிங்க. எக்ஸோட வேல்யூ 25ன்னு கொடுத்துட்டு அடுத்து 5x² + 10x / x + 2 இதோட வேல்யூ என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்கள் இப்போ எக்ஸோட வேல்யூ இருக்குது, அதனால இங்கே எக்ஸுங்கிற இடத்துல இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி பண்ணாதீங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? நீங்கள் பண்ணுங்கள், ஆன்சர் கரெக்டாக வருந்தா. இப்போ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 5x² + 10x டிவைட் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ / x + 2. இப்போ இந்த வேல்யூ இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இருக்க வேல்யூவில், அதாவது 5x² + 10xல் நான் 5xஐ வெளியில் காமனாக எடுத்துட்றேன். ஓகேங்களா? எடுத்துகிட்ட பின்னாடி இங்கே என்ன வரும்? 5ங்கிற டேர்மும் வெளியில் போயிடுச்சு, x² ஒரு x வெளியில் போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் x மட்டும் தான் இருக்கும். ப்ளஸ்
இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5 வெளியில் போகணும். அப்போ இந்த இடத்துல 2 மட்டும் தானே இருக்கும். ஏன்னா 2 × 5 தானே 10. இந்த எக்ஸும் வெளியில் போயிடும். அப்போ இங்கே 2ங்கிற மட்டும்தான் இருக்கும். டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2. இப்போ என்ன கேன்சல் பண்ணலாம்? எக்ஸ் ப்ளஸ் 2வும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கிறது என்ன? 5x மட்டும்தான் இருக்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எக்ஸோட வேல்யூ என்ன? 25. அப்போது 5 × 25 125. அப்போது ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ ஒரு சிலது சிம்பிளாக இருக்கும். அதை நீங்கள் காமனாக எந்த டேம் வெளியில் எடுத்தால் கீழே இருக்க டேமும் வரும். அப்போ கேன்சல் பண்ணிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் யோசிங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 388வது கொஸ்டின் கவனிங்க. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த அல்ஜிப்ரிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. ஸோ இப்போது இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா kx + 2y = 5, அடுத்து 3x + y = 1 எனும் சமன்பாட்டுக்கு தீர்வு இல்லாத நிலையில் k ஓட மதிப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? kx + 2y = 5. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? 3x + y = 1. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா? நம்ம என்ன பண்ணோம்? கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஒய்யோட வேல்யூ, அடுத்த டைம் ஒய் இருக்கா? ஒய்யோட வேல்யூ பாசிபிள் இருந்தால், கேன்சல் பண்ண பாசிபிள் இருந்தால் கேன்சல் பண்ணலாம். எப்படி கேன்சல் பண்ணலாம்? செகண்ட் ஈக்குவேஷனை காமனாக எல்லா வேல்யூமே 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 2 இருக்கனால 2ஆல் இந்த இடத்துல மல்டிபிள் பண்ணலாமா? ஏன்னா 1 தானே இருக்குது. அப்போ மேலே இருக்க ஈக்குவேஷன் அப்படியே நோட் பண்ணிடுறேன். = 5. கீழே இருக்க ஈக்குவேஷன் 2ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன? 2 6, 6x + 2yன்னு வருமா? 2y = 1 2. அப்போ எல்லா ஈக்குவேஷன் அந்த எல்லா டேர்ம்ஸையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணிட்டேன். இப்போ சிம்பிள் நம்ம மாற்றலாம். இங்கே மைனஸ் வரும், இங்கே மைனஸ் வரும், இங்கே மைனஸ் வரும். இப்போ மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் டேர்ம் கவனிங்க. kx - 6x = 5ல் 2 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 3. ஓகேங்களா? இப்போ இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ நம்ம காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா k - 6ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? பை 3. அடுத்து இப்போ இந்த எக்ஸுங்கிற டேம் இருக்கா? எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 3/k - 6ன்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போ எக்ஸோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த சைடு எந்த தீர்வு இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்களா? அப்போது k - 6 = 0 நம்ம நோட் பண்ணலாம். ஓகே, k - 6 = 0 அப்படி நோட் பண்ணுறோம். இப்போ இதில் இருந்து கேவோட வேல்யூ பார்த்தோம்னா 6 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, எந்த தீர்வு இல்லாத நிலையில் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? ஸோ அதனால் இந்த k - 6 = நம்ம 0 அப்படிங்கிற நோட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் கவனிங்க. a + b/c = b + c/a = c + a/b k அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கேவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா a + b/c வேல்யூ = k நம்ம எடுக்கலாம். அதே போல் b + c/a வேல்யூ = k நம்ம எடுக்கலாம். அதே போல் c + a/b வேல்யூ k நம்ம எடுக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு டேர்ம் a + b/c = kன்னு எடுத்தோம் அப்படின்னா இதில் இருந்து a + b வேல்யூ மட்டும் ck அப்படின்னு எடுக்கலாமா? ck அப்படின்னு எடுக்கலாம். அடுத்து ரெண்டாவது b + c/a இதோட வேல்யூ நம்ம kன்னு எடுத்தாலும் அடுத்து b + c இந்த டேர்ம் இப்போ ஈக்குவல் டு சைடு இருக்கிறது இங்கே மல்டிபிளாக மாறும். அப்போது ak அப்படின்னு வரும். அடுத்ததும் நம்ம பார்க்குறோம் c + a/b = k. அப்போ இதில் இருந்து c + a = bk அப்படிங்கிற நோட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இந்த 3ஐயும் வந்துட்டு ஆட் பண்ணுங்கள். இந்த 3ஐயும் ஆட் பண்ணுங்கள். இப்போ இதை 3ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? இப்போ a + b + b + c + c + a 3ஐயும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். a + b, b + c, c + a இதை 3 ஆட் பண்ணுறேன். அதே போல் இங்கேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏபிசி இருக்கா? நான் ak + bk + ck அப்படிங்கிற நோட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ மாற்றி நோட் பண்ணியிருக்கேன். அதனால் அது தப்பாக இருக்குது அப்படி நோட் பண்ணிடுவேன்னா ck + ak + bk இப்படி நீங்கள் நோட் பண்ணுறதாலும் நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இங்கே எத்தனை 2 இருக்குது, எத்தனை a இருக்குது? 2 டைம் இருக்குது. எத்தனை b இருக்குது? 2 டைம்ஸ் இருக்குது. எத்தனை c இருக்குது? 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் a + b + c இதோட வேல்யூ இங்கே பார்த்தீங்கன்னா k காமனாக இருக்கும்.
அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டு சைடு இருக்க ஏ ப்ளஸ் பி பி ப்ளஸ் சி இந்த வேல்யூ கேன்சல் ஆயிரும். இதிலேருந்து நம்மளுக்கு கேவோட வேல்யூ கிடச்சிரும், 2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ கேவோட வேல்யூ 2, ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? அப்போ ரொம்ப சிம்பிளானது தான். அதை எதை ஈக்குவேட் பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்பவே சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 392வது கொஸ்டின் கவனிங்க. இப்போ இன்கேஸ் கொஸ்டின் கரெக்டாக கிளியராக தெரியலனா எக்ஸ் பவர் எம் டிவைடட் பை எக்ஸ் பவர் என் ஹோல் பவர் எம் ப்ளஸ் என், அடுத்து இன்ட்டு எக்ஸ் பவர் என் டிவைடட் பை எக்ஸ் பவர் எல், ஓகே, எல் ஹோல் பவர் என் ப்ளஸ் எல், அடுத்து இன்ட்டு எக்ஸ் பவர் எல் டிவைடட் பை எக்ஸ் பவர் எம் ஹோல் பவர் எல் ப்ளஸ் எம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினை சிம்ப்ளை பண்ணி ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி நம்ம சிம்ப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நீங்கள் லாஸ்ட் மினிட்ல இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சைக்கிளிக் லெவலில் வருது அப்படின்னா, அதாவது செயின் ரியாக்ஷன் மாதிரியே வரும். இப்போ இங்கே பவரே நீங்கள் கவனிங்க, எம் ப்ளஸ் என்னன்னு இருந்தது, அதாவது எம் என் எல் அப்படியே மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது என் ப்ளஸ் எல், அடுத்தது எல் ப்ளஸ் எம், இந்த மாதிரி அப்படியே மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி வந்தது அப்படின்னாவே ஆன்சர் 1 அப்படிங்கிறதா இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர் நோட் பண்ணலாம். நீ கிளியராக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இங்கே பவர் இருக்க வேல்யூலாம் உள்ளே நம்ம மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ளே மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் பவர் எம், இந்த வேல்யூ இன்ட்டு தானே, அப்போ எம் ப்ளஸ் என் டிவைடட் பை எக்ஸ் பவர் என், ஓகே, இன்ட்டு அந்த பவரில் இருக்க வேல்யூ நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். ஓகேவா? அதே போல் இன்ட்டு அடுத்த டேர்முக்கு இதே போல் தான் எக்ஸ் பவர் என்னுங்கிறது இருந்தது, அதுக்கப்புறம் ஹோல் பவரில் என் ப்ளஸ் எல் இருந்தது, டிவைடட் பை இங்கே எக்ஸ் பவர் எல்லுன்னு இருக்குது, அடுத்து அப்புறம் என் ப்ளஸ் எல், இதை மல்டிபிள் பண்ணணும். சேம் அதே கான்செப்ட் தான், எக்ஸ் பவர் எல்லுங்கிறதுல எல் ப்ளஸ் எம்மை நம்ம மல்டிபிள் பண்ணணும். அதே போல் இங்கே எல் இன்ட்டு எல் ப்ளஸ் எம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, உள்ளே இருக்க டேர்ம்லாம் வந்துட்டு நீங்கள் மல்டிபிள் பண்ணலாம். மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வரும், எக்ஸ் பவர் எம் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எம்என் டிவைடட் பை எக்ஸ் பவர் எம்என் ப்ளஸ் என் ஸ்கொயர். ஓகேங்களா? ரைட். அடுத்தது எக்ஸ் பவர் என் ஸ்கொயர்ட் ப்ளஸ் என்எல் டிவைடட் பை எக்ஸ் பவர் எல் என் ப்ளஸ் எல் ஸ்கொயர்ட் இன்ட்டு எக்ஸ் பவர் எல் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எல்எம் டிவைடட் பை எக்ஸ் பவர் எல் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எல்எம். ஓகேங்களா? இப்போது பேஸ் எல்லாத்துலேயுமே எக்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிற நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்த பேஸ் சமமாக இருந்துச்சு அப்படின்னா டிவைடில் இருக்கிறதா மேலே மல்டிபிளாக நம்ம மாற்றலாம் அப்படிங்கிற நான் சொல்லியிருக்கேன்னா, மேலே நம்ம மாற்றணும் அப்படின்னா மைனஸ் டேர்ம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்கோம். இப்போ இந்த வேல்யூ இருக்குது, இந்த வேல்யூ இருக்குது, இந்த வேல்யூ மேலே கொண்டு வந்தால் மைனஸ் டேர்மில் கொண்டு வர மாதிரி இருக்கும். அதே போல் இந்த வேல்யூ இந்த டேர்ம் மேலே கொண்டு வரந்தால் மைனஸ்லாம் நம்ம நோட் பண்ணோம், ஏன்னா டிவைடில் இருக்குது. இந்த ரூல் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அப்போ இங்கே மைனஸில் கொண்டு வரும். மைனஸில் கொண்டு வரும்போது மோஸ்ட்லி எல்லா வேல்யூமே அந்த இடத்துல கேன்சல் ஆகிரும். ஓகே, எல்லா வேல்யூமே கேன்சல் ஆகிருந்துச்சுன்னா எக்ஸ் பவர் 0 இருக்குன்னு அர்த்தம். எல்லா வேல்யூமே இப்போ எல்லாமே வந்துட்டு அங்கே அந்த இடத்துல கேன்சல் ஆகுது அப்படின்னா பவரில் 0 இருக்குன்னு அர்த்தம். எக்ஸ் பவர் 0ஓட வேல்யூ என்ன, 1. ஓகேங்களா? ஸோ அப்போ அதனால தான் உங்களுக்கு நான் சொன்னேன், அந்த சைக்கிளிக் ரியாக்ஷனில் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி ஆன்சர் 1 அப்படிங்கிறதான் கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் கவனிங்க. இப்போ இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர்ட் 1 2 3, ஓகேங்களா, ப்ளஸ் 2x 3 1 4 ஈக்குவல் டு 3 4 3 7. இதில் எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஒவ்வொருலையுமே இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம், இதில் உள்ள ஃபஸ்ட்டு டேர்ம், இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் இந்த டேர்ம் வரும், ஈக்குவல் டு இந்த சைடு இருக்க ஃபஸ்ட்டு டேர்ம். அதே போல் தான் மற்றது, இந்த செகண்ட் டேர்ம், இந்த செகண்ட் டேர்ம், ஓகே, இந்த செகண்ட் டேர்ம், இந்த செகண்ட் டேர்ம், இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் ஈக்குவல் டு இந்த சைடு இருக்க இந்த செகண்ட் டேர்ம் கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்மெட்டில் தான் இங்கே சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ரைட். இப்போது நம்மளுக்கு தேவை எக்ஸ் தானே தேவை. அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ் இந்த டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2x, இங்கே என்ன ஈக்குவல் டு இந்த சைடு என்ன வரும், 3 அப்படிங்கிறதானே. ஓகேவா? இப்போது எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2x
இந்த டேம் ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்துடுறேன், -3ன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு இந்த சைடு எதுவுமே இல்லை, 0. ஓகே, இதுதான் ஒரு ஈக்குவேஷன், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவைன்னா எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். எப்படி சிம்பிளை பண்ணலாம்? எந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் -3 கிடைக்கும், அந்த 2 நம்பரை ஆட் பண்ணால் இந்த +2 கிடைக்கும். ஓகே, எந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் -3 கிடைக்கும், அந்த 2 நம்பரை ஆட் பண்ணால் +2 கிடைக்கும். அப்போ என்ன பண்ணால் 3 ஓகே, இதில் சின்ன நம்பருக்கு, அதாவது பெரிய நம்பர் ப்ளஸில் இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த 2ங்கிற ப்ளஸில் கிடைக்கும். அப்போ சின்ன நம்பரை மைனஸில் நோட் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 3 × 1 3 × -1 -3 தான். 3 - 1 2. ஓகே, அப்போ நம்மளுக்கு தேவைன்னா இந்த 2ங்கிறது வந்துச்சு. அப்போ இந்த நம்பர் தான் கரெக்டு. இப்போ நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணிங்க அப்படின்னா x + 3 இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு நம்பர். x - 1 இது ஒரு நம்பர். இப்போ இதில் இருந்து x + 3 = 0ங்கிற போது எக்ஸோட வேல்யூ -3ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து x - 1 = 0ன்னு போடும்போது எக்ஸோட வேல்யூ +1ன்னு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு தேவையான அந்த 2 பாசிபிலிட்டி கிடச்சிருச்சு, -3 + 1. ஓகே, ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, இப்போ இதிலே நீங்கள் எக்ஸோட வேல்யூ, இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் கரெக்டாக 3 வருதா அப்படிங்கிறத நீங்கள் இங்கே எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் கவனிங்க. இந்த மாதிரி ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிற கான்செப்டில் கொடுத்தாங்கன்னா இது ஒரு ஃபார்மெட் இருக்குது, நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ 3x² - 6x + 4 = 0 அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த சமன்பாட்டின் தீர்வுகள் ஆல்ஃபா பீட்டா எனில் α/β + β/α இதோட மதிப்பு என்ன அப்படிங்கிற கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆல்ஃபா பீட்டா கான்செப்ட் கொடுத்தாங்கன்னா இந்த சமன்பாடு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x² - ஆல்ஃபா + பீட்டா × x + ஆல்ஃபா × பீட்டா = 0. இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா இந்த இடத்துல x² மட்டும்தான் இருக்கணும். ஆனால் நம்மளுக்கு என்ன இருக்குது, 3x² இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன், எல்லா சைடும் 3ஆல் டிவைட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும், x² - 6/3x + 4/3 = 0. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த இடத்துல x² மட்டும் இருக்கணும். அந்த ஈக்குவேஷன் வந்துட்டு இந்த ஜென்ரல் ஈக்குவேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு அடுத்தது இந்த ஆல்ஃபா + பீட்டாவும் ஆல்ஃபா × பீட்டாவும் இதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணணும். இப்போ இங்கே கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரும், 2 அப்படிங்கிற வருமா? ஓகே, அப்போது 6ல் 2 3 இருக்குது. அப்போ 2xங்கிறது இருக்குது. இந்த மைனஸை சேர்க்காம, ஏன்னா இங்கேயும் ஃபார்முலா -a தான் இருக்குது. ஆல்ஃபா + பீட்டா இந்த இடத்துக்கு நேராக இந்த ஈக்குவேஷனில் என்ன இருக்குது, 2ன்னு இருக்கா? அப்போது ஆல்ஃபா + பீட்டாவோட வேல்யூ இந்த 2. அடுத்து ஆல்ஃபா × பீட்டா இந்த இடத்துக்கு நேராக இங்கே என்ன இருக்குது, 4/3ன்னு இருக்கா? அப்போ ஆல்ஃபா × பீட்டாவோட வேல்யூ 4/3. கரெக்டாக அந்த ஈக்குவேஷனை இந்த ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணி அதோட பொசிஷனில் என்ன இருக்குது இதுதான் இங்கே நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ரைட், இந்த ஸ்டெப்பு நம்ம எடுத்துட்டோம். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா அவங்க கேட்டிருக்கிறதுக்கு இப்போ நம்ம வரோம். ஆல்ஃபா/பீட்டா + பீட்டா/ஆல்ஃபாவோட மதிப்பு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆல்ஃபா/பீட்டா + பீட்டா/ஆல்ஃபா இதோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை நம்ம ஒரு சிம்பிளை பண்ண போகிறோம். ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா எல்சிஎம் எடுப்போமா? எல்சிஎம் எடுத்தோம்னா ஆல்ஃபா × பீட்டான்னு கிடைக்குமா? அடுத்து இங்கே என்ன கிடைக்கும், இப்போ ஆல்ஃபா × பீட்டா அப்படிங்கிற நோட் பண்ணுறேன். இதை வந்து நம்ம என்ன நோட் பண்ணலாம், α², ஏன்னா இது கிராஸ் மல்டிபிள் அப்படியே வருமா, α² + β²ங்கிறது கிராஸ் மல்டிபிளாக மாறும். இப்போ இன்னமும் நம்ம ஒரு சேஞ்சஸ் நம்ம பண்ணுறோம். என்ன சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா a + b² அப்படிங்கிற ஃபார்முலாவில் a + b² இந்த ஃபார்முலாவில் a² + b² + 2ab அப்படின்னு இருந்தால் தான் கரெக்டாக வரும். இங்கே a² + b² மட்டும் இருக்குது, + 2ab இல்லை. ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபார்முலா நான் கொடுத்துட்டு மைனஸில் இந்த 2ab போட்டுட்டேன் அப்படின்னா இந்த ஃபார்முலாவும் இந்த கரெக்டாக இந்த வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ஃபா + பீட்டான்னு நான் நோட் பண்ணிக்கிறேன், ஆல்ஃபா + β² நான் நோட் பண்ணிக்கிறேன், -2 ஆல்ஃபா பீட்டான்னு நான் நோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இதோட விரிவாக்கங்கிற போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, α² + β² + 2 ஆல்ஃபா பீட்டா நோட் பண்ணுவீங்க. இந்த எக்ஸ்ட்ரா ஒரு டேர்ம் இங்கே கொடுத்துருக்குது. இப்போ கவனிங்க, -2 ஆல்ஃபா பீட்டாங்கிற போது இந்த டேர்மும்
அதாவது இந்த டேர்மு கேன்சல் ஆயிரும். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் மட்டுமே இருக்கும். அப்போ இதோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. புரியுதுங்களா? ஸோ அப்போது இங்கே எக்ஸ்ட்ரா நம்ம -2 ஆல்ஃபா பீட்டா எப்படி கொண்டு வந்தோங்கிறத இதில் வந்து புரிஞ்சுக்கணும். அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு வேல்யூமே நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதான். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிற இடத்துல 2 இருக்குது, 2 ஸ்கொயர் -2 இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட வேல்யூவில் 4/3ன்னு இருக்குது. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டானா 4/3ங்கிறதான். இதை சிம்ப்ளை பண்ணுவோம். இங்கே என்ன வரும்? 4 - 8/3 டிவைடட் பை 4/3. அடுத்து இங்கேயும் கிராஸ் நம்ம எல்சியம் எடுத்தோம்னா 3ன்னு வரும். முன்னாங்க 12 - 8. ஓகே, 12 - 8. 12 - 8ஓட வேல்யூ என்ன? 4/3 டிவைடட் பை 4/3. அப்போ வேல்யூ இந்த வேல்யூ சிம்பிளை ஆச்சுன்னா பேலன்ஸ் 1 தான். ஸோ 1ங்கிறதா அதற்கான ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் சி. இதில் என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணியிருக்கோங்கிறத தெளிவாக புரிஞ்சுட்டேன். எப்படின்னா இந்த மாதிரி மாடலில் எந்த கொஸ்டின் வந்தாலும் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஒரு சில இடங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அந்த 3 அப்படிங்கிறது இல்லாமல் டேரெக்டாக எக்ஸ் ஸ்கொயர்லேயே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் ஈஸியாக இந்த வேல்யூவில் நீங்கள் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 414வது கொஸ்டின் கவனிங்க. 2x + 3y = 31. y - z வேல்யூ 4. மேலும் x + 2z வேல்யூ 11 எனில் x + y + z இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா x + y + z இதோட வேல்யூ என்னவா வரும் அப்படிங்கிறத நான் கெஸ் பண்ண போகிறேன். இங்கே கொடுத்துருக்க இந்த 2 ஸ்டெப்பை வச்சு காமனாக நான் என்ன பண்ண போகிறேன்னா இசட்டுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ இசட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா y - z = 4 அப்படின்னா இதுலேருந்து ஒய்யோட டேம் என்னென்னா 4 + z. ஓகேங்களா? இது ஒய்யோட வேல்யூ. இந்த ஒய்யோட வேல்யூ நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவேன். ஓகே, அடுத்தது x + 2z 2zோட வேல்யூ 11 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன? 11 - 2z. ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த 2 வேல்யூம் இங்கே இந்த ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். சப்ஸ்டிட் பண்ண ஃபஸ்ட்டு எக்ஸ் போல் என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? 11 - 2z ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 4 + z நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்தது ப்ளஸ் z. ஓகேவா? இப்போ இதெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா 11 + 4 15 வரும். இங்கே -2z இருக்கா? அதே போல் இங்கே +2 இங்கே ஒரு +z இங்கே ஒரு +z. அப்போ +2z அப்படின்னு கிடைக்கும். -2zம் +2zம் கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் 15 மட்டும்தான் இருக்குது. 15ங்கிறது அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப்பு இல்லாமலே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். அப்படி இல்லை அப்படின்னா 2 ஈக்குவேஷன் கொண்டு வந்து அதை சிம்ப்ளை பண்ணி எக்ஸ் என்ன ஒய் என்ன இசட் என்னன்னு கண்டுபிடிச்சி 3ஐயும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 415வது கொஸ்டின் கவனிங்க. ரூட் ஆஃப் 1 + 25 / 144 = 1 + x/12 இதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. இது ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ரூட்டுக்குள்ளே இருக்க வேல்யூ நீங்கள் நல்லா கவனிங்க. எல்சிஎம் எடுத்தோம்னா நம்ம 144ன்னு போட்டுட்டு இங்கே 1 × 144 144 ப்ளஸ் 25 அப்போ 169 / 144ங்கிறது கிடைக்கும். அதாவது ரூட்டுக்குள்ளே. ஓகேவா? ஸோ ரூட்டுக்குள்ளே நம்மளுக்கு 169. 169ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ? 13ஓடது. 144ங்கிறது 12ஓட வேல்யூ. ஓகேவா? ரைட். இப்போ இதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஓகேவா? இங்கே என்ன 144னா அதோட வர்க்கம் மூலம் தான் இங்கே அந்த 12ங்கிறது இருக்கும். இது நீங்கள் ஒரு அடையாளம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 1 + x/12ஓட வேல்யூ தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம்? 13/14 12 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் இதே ஈக்குவல் வேல்யூ கிடைக்கும். எக்ஸுக்கு 1ங்கிற சப்ஸ்டிட் பண்ணாவே போதும். ஏன்னா 12 + x / 12 இதான எல்சிஎம் நம்ம எடுப்போம். எல்சிஎம் 12 எடுத்து இங்கே 12ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். =
13/12. இப்போ எக்ஸோட வேல்யூ 1ன்னு இருந்தால் தானே 12 + 1 13 வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 1. ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். இந்த மாதிரி கணக்கு ரொம்ப சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வர்க்கம் அது 12ன்னு இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி எக்ஸோட வேல்யூ 1 தான் வரும். ஸோ அது எப்படி ஃபார்மெட் அப்படிங்கிறத நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸோட வேல்யூ 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் அதாவது 1/2 × 2x + 3y + 12/7 × 3x - 2y = 1/2 மற்றும் 7/2x + 3y + 4/3x - 2y = 2 எனில் x, yயோட மதிப்பு என்ன அப்படிங்கிற கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் பெரிய கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா டெரைவ் பண்ணி ஆன்சர் நிறையா ஸ்டெப்பு கண்டுபிடிச்சி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஆப்ஷன் மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிடலாம். எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஆப்ஷன் ஏஓ, பிஓ, சிஓ, டிஓ இதை இருக்குமா? இப்போ ஒருவேளை ஆப்ஷன் ஏவாக இருந்தது அப்படின்னா கரெக்டாக இந்த ஈக்குவேஷனில் 1/2 டைம்ஸ் ஆஃப் இங்கே எக்ஸுங்கிற இடத்துல 2ங்கிற சப்ஸ்டியூட் பண்ணணும், ஒய்ங்கிற இடத்துல 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் 1/2 வருதா அப்படிங்கிற செக் பண்ணணும். ஓகே, அதே போல் இந்த இடத்துலையும் வந்துட்டு நம்மளுக்கு 2 கிடைக்குதா அப்படிங்கிற செக் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ எக்ஸோட வேல்யூ 2 எடுத்துட்டோம் அப்படின்னா 2x அப்படின்னா 2 × 2 4ன்னு வரும். 4 ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 1 அப்போ 3 × 1ன்னா 3 தான். ப்ளஸ் 12/7 × 3 × 2 எக்ஸோட வேல்யூ 2 அப்போ 6 வரும். -2. ஓகே, ஒய்யோட வேல்யூ 1 தான். இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள். 1/, இங்கே என்ன 2 × 7 அப்படின்னு இருக்கா? 2 × 7 ப்ளஸ் 12/, இங்கே என்ன வேல்யூ வரும்? 4ன்னு வருமா? அப்போ 7 நாங்க 28. ஓகே, இந்த வேல்யூ கூட 12 அப்படிங்கிற நம்ம நோட் பண்ணிடலாம். 12. ஓகே, சாரி 14. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 28ங்கிறதா எல்சிஎம்மாக வரும். ஆர் இன்னும் நம்ம சிம்பிளை பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க வேல்யூவை அதை 12/28 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 6 வரும், இங்கே 14 அப்படிங்கிற வரும். அப்போ கீழே இருக்க அந்த பேஸுங்கிறது அதாவது இந்த பகுதி ஓகே நியூமரேட்டர் ஈக்குவலாக இருக்குது. அப்போது மேலே இருக்க வேல்யூ ஆட் பண்ணிட்டாவே போதும். 6 + 1 7. இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள். 1/2ன்னு கிடைக்கிது. அப்போ நம்மளுக்கு தேவையான 1/2ங்கிறது நம்மளுக்கு கிடச்சிருச்சா? ரைட். அப்போது ஃபஸ்ட்டு x, ஒய்ங்கிறது 2,1 அப்படிங்கிறதுலே கரெக்டாக வரும். இருந்தாலும் நம்ம இதையும் நம்ம செக் பண்ணணும். ஏன்னா 2வதுக்கு வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அப்போ செக் பண்ணோம் அப்படின்னா 7/2x + 3y. அப்போ எக்ஸோட வேல்யூ 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும், ஒய்யோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். 4 + 3ன்னு வருமா? ப்ளஸ் 4/, அதே கான்செப்ட் 3 × 2 6 மைனஸ் 2 × 1 2. ஓகே, இப்போ சிம்பிளை பண்ணுங்கள். 7/4 + 3 7 ப்ளஸ் 4/6 - 2 4. எல்லாத்தையும் அடிச்சு கொடுத்தா இங்கேயும் 1 இதுவும் 1. அப்போ 1 + 1 2 அப்படி நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ நம்மளுக்கு தேவைன்னா இந்த 2வது பார்ட்டும் கரெக்டாக வருது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ எப்படி எந்த நேரத்தில் ஆப்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணுங்கிறத கொஞ்சம் கரெக்டாக பாருங்கள். நிறையா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒர்க்கு நம்ம பண்ணுறத விட ஆப்ஷன் மெத்தடில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே போல் ஒரு சில சம்ஸ்லாம் இருக்கும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் சமன்பாடு ரிலேட்டடாக வருது அப்படின்னா நீங்கள் அது ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பேசிக் தெரிஞ்சிருக்கணும். அந்த நான் சொன்னேன்னா அந்த ஆல்ஃபா + பீட்டா அப்படிங்கிற கான்செப்ட்லாம் தெரிஞ்சிருக்குன்னு சொன்னேன்னா, ஸோ அதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது இந்த இயற்கணிதத்திலே செகண்ட் பார்ட்டுங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.